ஹாய் வாசிக்கு மணிவண்ணன். வாசிக்கு கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மஷ்ரூம் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுக்கணும். இங்கே பெரிய வெங்காயமாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஆனியனை ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம், 25 கிராம் இஞ்சி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி, எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்றால. தக்காளி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த தலப்பாக்கட்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு டேஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாதி தக்காளிக்கு கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த பாதி தக்காளி. ரைஸ் இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு 1/2 ஹவரில் நம்ம செய்யறதுனால கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கப்பில் 2 போட்டிருக்கேன். தண்ணி எவ்வளோ அளவுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய அளவு புதினாங்க. என்ன பெருசான்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இலை வந்து ஒவ்வொரு இலையும் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம ஊர் மாதிரி சின்னதாக இருக்காது. ஸோ ஒரு பிடி அளவு இதை நீங்கள் இப்போ பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி அளவு, ஒரு பிடி கொத்தமல்லி. இது வந்து கர்ட் வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டால் போதும். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு. இது தாங்க தேவையான பொருள். இந்த அரிசி நம்ம தண்ணி விட்டு இப்போ கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஞ்சியை இந்த மிக்சியில் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். மிளகாய் பார்த்தீங்கன்னா மிளகாவும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதேமாரி பூண்டு, சின்ன வெங்காயமும் அரைக்க போகிறோம். இந்த 150 கிராம் எடுத்து வச்சுருங்க சின்ன வெங்காயம், அதுவும் அரைக்க போகிறோம். பெரிய வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணிடணும். ஓகேங்களா, பெரிய வெங்காயம். அப்புறம் புதினா கொஞ்சமாக அதில் போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. மீது கொத்தமல்லி, இதை மட்டும் நம்ம இப்போ போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இன்க்ரீடியன்ஸு, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது நம்ம மொத்தமாக அரைச்சி ரொம்ப மழுமழுன்னு அரைக்காமல் குறன்னு அரைக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா, இந்த மாதிரி தாங்க இந்த மிக்சியில் குறன்னு அரைச்சிக்கிறோம். நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஏலக்காய், இந்த ஏலக்காய் ஒரு 2, 5 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 4 எடுத்திருக்கேன். மசாலா இது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து நீங்கள் வந்து 7 போடலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 போட்டிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக வாமாக ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் மெயினுங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து பிரியாணிக்கெல்லாம் நம்ம அப்படியே போடுவோம். இது அப்படி கிடையாது. லைட்டாக வறுத்துட்டு இதுவும் ரொம்ப மழுமழுன்னு நீங்கள் அரைக்காமல் குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பலாம் வறுப்படக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் தாங்க அதில் வறுப்படணும். இப்போ இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் நரன்னு அரைச்சி வச்சுருவோம். ஓகேங்களா, பிரியாணி, அதுவும் தம் பிரியாணி. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அப்படியே வீடு ஃபுல்லாக இப்போ முடித்த உடனே கமன்னு இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னு நீங்கள் கம்மியாக அரைச்சிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக அரைக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும் எனக்கு. ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 150 ஆயில், நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில்லாம் ஃப்ரை ஆகணும். நெய் வேணுன்னா கூட நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு நெய் வேண்டாம் அப்படின்றதுனால போடல. லாஸ்ட்லாம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டை லவங்கம் இருக்குது இல்லைங்களா, நம்ம அரைச்சோம். இருந்தாலும் ஒரு வாசனைக்கு 2 பாருங்க, 2 பட்டை, அவ்வளோதான். இலை 2 பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு செவக்க இருக்கணுங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே மணமாக இருக்கும். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் செவந்ததும் நம்ம இந்த மசாலாவை நம்ம ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா, இந்த முந்திரி போட்டாலும் கொஞ்சம் ஒட்டுங்க. அதனால தான் நான் வந்து ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட சொல்கிறேன். இல்லைன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த முந்திரினால என்னாவும் உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும் லைட்டாக.
போட்டு மஷ்ரூம் போட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சு இல்லைங்களா, இதையும் நம்ம போட போகிறோம். அப்படியே கொஞ்சம் காரத்துக்கு வந்து சில்லி பவுடரு, தனியா பவுடர் போடுறதுனால போடுங்க, நான் போடலை. டர்மரிக் பவுடர் கொஞ்சம் லைட்டாக, உப்பு வந்து எவ்வளோ அளவோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் திட்டமாக எடுத்து வச்சுருக்கேங்க, 2 கப்புக்கு தேவையானது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், காரெல்லாம் போட்டுட்டேன் இல்லைங்களா, மறுபடியும் தக்காளி அதிலே போட்டுடுறேங்க. இப்போ நல்லா வதக்கி எடுக்கணுங்க. உப்பு காரம் எல்லாம் போட்டாங்க. இப்போ மசாலாலாம் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து ரொம்ப மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி கொஞ்சம், இந்த புதினா இருக்குது பார்த்தீங்களா, இப்போது கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு புடி அதிலே பாதி எடுத்து வச்சுருந்தேன். கோடையும் நம்ம போடுறேங்க. லைம் வந்து கடைசியாக போடலாம், கொஞ்சம் ஆஃப் லைம் ஜூஸியாக கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இதை ஃப்ரை பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் தண்ணி விட்டுருக்கு. அந்த மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதும் ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரிங்க கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஓரம்லாம். அந்த டைமில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு கப் அரிசிக்கு 2 தண்ணி தாங்க. ஏன்னா இது சாதம் வந்து நிறைய செம்மையாக வரும், சாதம் காணும். அதனால உங்களுக்கு சாதம் கம்மி தான் ஆகும்னா நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1.5 தண்ணி விட்டால் போதும். என்னுடைய ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அரிசி அதிகமாக வரனால குவான்டிட்டி நான் வந்து 1 கப்புக்கு 2 டம்ளர் விட்டுருக்கேன். இருந்தாலும் 1/2 கப்பு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதில் வேற ஊற விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி, இதில் 2 கப்பு. முதல்ல நிறைய விடாதீங்க, ஒரு 1/2 கப்பு மட்டும் எடுத்து வச்சிருந்துட்டு கடைசியில் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் விட போகிறோம். ஓகேங்களா? உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நல்லா இந்த தண்ணி கொச்சதும் இந்த ரைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது. இப்போ ரைஸ் எல்லாமே கொஞ்சம் வேகணுங்க. இது அட்லீஸ்ட் வந்து 70% வெந்துனா நம்ம தம்மு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அது எடுக்கும்போது மேலே தண்ணி இவ்வளோதான் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த பதம் தாங்க கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ வந்து அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 70% வெந்திருக்கும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஓகேங்களா? கீழே வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த அலுமினியம் பாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு தாங்க நம்ம வந்து நான் தம் போடுவேன். ஓகேங்களா? எனக்கு இங்கே நெருப்பு அதெல்லாம் கிடையாது, அதை பார்த்து வைக்கணும். ஸோ இது ரொம்ப வீட்டில் ஈஸியாக இருக்கும்னு பண்ணியிருக்கேன். பார்த்து டபுள் தட்டு நல்லா வெயிட்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம இந்த தண்ணி கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா இது மேலே வைக்க போகிறோம். ஓகே, பாருங்கள் குக்கரில் தண்ணி. இதில் இன்னும் எனக்கு வெயிட் வேணும்னா அது பாருங்கள், இந்த கல் வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் தாங்க வைக்கணும். ரொம்ப தீ வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக மீடியமாக வச்சுட்டு அதை வந்ததும் டம்மு முடிஞ்சதும் உடனே நம்ம வந்து 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இனிமே தாங்க 100% வாசனை தூக்கம். இப்போ 50 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த வாசனை போகவே போகாது. அவ்வளோ அளவுக்கு இந்த தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தான் எடுக்க போகிறோம். அப்பா, தலப்பாக்கட்டி பிரியாணி. ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரியாக இருக்கும்.